இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். நம்ம திரேதா யுகத்திலேயோ கிருதா யுகத்திலேயோ துவார யுகத்திலேயோ இல்லை. துவார யுகத்திலேயே பல தவறுகள் நடந்திருக்கு. கிருஷ்ண பெருமான் அவதரித்த யுகம், கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் துவார யுகம். அதுக்கு அடுத்துதான் கலியுகம். கலியுகத்தில் சந்தேகப்படுவது இயற்கை, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறதும் இயற்கை. அப்படி அதை பெருசா ஆக்கி கூடாது நினைச்சுதான் நம்ம சமுதாயம் சட்டம் எப்படி ஆயிடுது, ஆணுக்கு பெண் நிகர், ஆணுக்கு பெண் நிகர், எல்லோருக்கும் சம உரிமை, கற்பென்று வைத்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் என்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். கற்பு ஒழுக்கம்னு சொன்னா அது ஆணுக்கும் ஒண்ணுதான் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். அப்போ ஓ பக்கத்துல ஒரு மைனஸ் இருந்து அவ பக்கத்துல ஒரு மைனஸ் இருக்கதான் செய்யும். அதனால கிணத்துல கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பத்தி இங்க பிரச்சனையே இல்லை. கிணத்துக்குள்ள கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அத கோழி எடுத்து குடத்துல கொண்டு வீட்டுல வச்சிருக்கும் போது தெளிஞ்சு இருந்தா தான் குடிக்க முடியும், கலங்கி இருந்தா தூரத்தான் ஊட்ட முடியும். உண்மையா இல்லையா? இப்ப அந்த வண்டி கிணத்துக்குள்ள கிடக்கு, இன்னும் ஒரு கேளுக்கோ ஒரு குடத்துக்கோ வரல. அதனால அது கலங்கி இருக்குன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாது. சோசியலிசமா பேசுறத வச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறத வச்சு உன் உள்ள புண்படுது. நீ என்ன முடிவு எடுக்கிற? நீ இவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு நீ சொல்ற, ஆனா அவங்க பேசுறாங்க. அப்ப என் சொல்ல மீறி பேசும் பொழுது அதுல ஏதோ இருக்கு என்பது உன் சந்தேகம். நாளைக்கு இதே சந்தேகம் வலிமையானால் உன் வாழ்க்கை இனிக்காது. அப்ப அந்த கேரக்டர் மாறுமா மாறாதா என்பது ஒரு கேள்வி. மாறாது சத்தியமா? கால் வந்துட்டு வா, உண்மைதானே சொல்லணும். பொறுத்து ஏற்றுக்கிட்டா வச்சுக்கா, இல்லைன்னா தூர தூக்கி ஏறி. தேனு தெரிஞ்ச பிறகு ஏன் தோல்ல தூக்கி போடுற? அது கொட்டிருந்தா விஷம் இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த மனதை செம்மைப்படுத்த மகனே, நிதானமாக இரு, வெற்றி உண்டு உனக்கு. வராது. பொம்பளைகிட்ட மரத்தை கொடுத்தா எப்படி தூக்கம் வரும்? மனதை மாத்துடா தம்பி, அமைதி வருவாய், வாழ்க. உடனே செஞ்சிருவோம், போ வந்துடும். தை மாதத்தோட பொறுமையாரு, முடிவு ஒழுங்காக எடு, போ.